ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அதை வச்சு ஒரு 10 யூஸ்ஃபுல்லான விஷயத்தை செய்யலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணும்போது கைக்கு இதே போல் கவர் போட்டு கட் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தை இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பிரண்டை, சேனைக்கிழங்கு இதை கட் பண்ணும்போது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டாக சிலிண்டருக்கு அடியில் எப்போவுமே ஒரு கரை இருக்கும். அந்த கரை வராமல் இருக்கிறதுக்கு இதே போல் பிளாஸ்டிக் கவரை வச்சு விட்டுக்கோங்க. அதே போல் சிலிண்டரை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அந்த கவரை பிடிச்சி இழுத்தாலே போதும். அப்படியே அந்த சிலிண்டரை இழுத்துட்டு போயிடலாம். அடுத்ததாக நமக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வருஷக்கணக்காக நம்ம எடுத்து வைப்போம். அந்த மாதிரி புக்ஸை எல்லாம் இதே போல் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பிளாஸ்டிக் கவரால் அட்டை போட்டு விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம அட்டை போடுற மாதிரியே அட்டை போட்டு விட்டுக்கோங்க. புக்ஸுகளும் டேமேஜ் ஆகாமல் அப்படியே சேஃபாகவே இருக்கும். அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற கவரையும் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அதோட ஓரத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிச்சனில் நம்ம எப்போவுமே பாத்திரம் தேய்க்கும் போது அந்த பாத்திரம் தேய்க்கிற தண்ணி நம்ம நைட்டியில் அந்த வயிற்று பகுதியில் மட்டும் பட்டு அந்த நைட்டு சீக்கிரமாகவே டேமேஜ் ஆயிரும். அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஐடியாவை இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கவரை பாருங்க, 2 சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வெல்க்ரோ எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அதில் 2 பகுதி இருக்கும். அதை பிரித்து எடுத்துக்கோங்க. ஒன்று அந்த கவருக்கு அளவாக கட் பண்ணி அதை கவரில் இதே போல் வச்சு விட்டு தையல் மிஷினுக்கு போடுற சன்னமான நூலை எடுத்து நீங்கள் நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியான நூல் எடுக்காதீங்க. ரொம்பவே மெல்லிசான நூலை எடுத்து இதே போல தைச்சு விட்டுக்கோங்க. ஒரு ஓட்டு தையல் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா தைச்சதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க கவரை திருப்பி வச்சு அதோட ஆப்போசிட் சைடு இன்னொரு சைடு அதே அளவா கட் பண்ணி அங்கேயும் நீங்க தைச்சு எடுத்துக்கோங்க. பாத்திரம் விளக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஆப்ரான் போட்டு நம்ம பாத்திரம் விளக்குனாலும் அந்த ஆப்ரானும் நனைஞ்சிரும், அதுக்குள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அதையும் துவைச்சு போடணும். அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த கவரை நீங்க பாத்திரம் தேய்க்கும் போது இதே போல வயிற்றுல கட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த தண்ணி பட்டாலும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் நனையாது. கவர்ல பட்ட தண்ணியும் நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சாலே போயிடும். அடுத்ததா வாஷ் பேஷன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது கையில கவர் போட்டு நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சங்கடம் இல்லாம அந்த வேலையை செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும். அடுத்ததா ஒரு பிளாஸ்டிக் கவரை அந்த கேஸ் ஸ்டவுக்கு பின்னாடி ஒரு செலோ டேப்பு வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. நீங்க மீன் வறுக்கும் போது அதுல படுற எண்ணெய் எல்லாம் அந்த டைல்ஸில் பட்டு அதை கிளீன் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான கவரோ இல்லை ஒரு கலர் கவரோ போட்டு நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் அந்த தெரிச்சாலோ அந்த கவரில் தான் படும். அதுக்கப்புறமா அந்த கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் அப்புறம் கிச்சன் ரூம் இதுலலாம் இருக்கிற சுவிட்சில் அந்த சுவிட்சுகளுக்கு மட்டும் அந்த பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு டிப்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன். நம்ம ஈரக்கையால் அந்த சுவிட்சை தொடுறது பாத்ரூமு கிச்சன் ரூமு தான். அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒட்ட வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கவர் தான் அழுக்காகுமே தவிர அந்த சுவிட்ச் புதுசாகவே இருக்கும். அடுத்ததாக ஒரு கவர் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் வைக்கிற அளவுக்கு அந்த கவர் இருக்கணும். இந்த மாதிரி முதல்ல A4 ஷீட் எடுத்து வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு 3 இன்ச் மட்டும் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் A4 ஷீட் அதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் வர்ற மாதிரி நம்ம கொஞ்சம் இடம் விட்டு அதுக்கப்புறமா இதே போல் மடக்கிக்கோங்க. நல்லா மடக்கினதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே அருமையான ஒரு ஃபைல் ஹோல்டர் தான் நம்ம இப்போ செஞ்சுட்ருக்கோம். நம்ம வீட்டில் நிறைய ஜெராக்ஸ் இருக்கும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், குழந்தைங்களோட ஸ்கூல் சம்மந்தமான ஜெராக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை எல்லாமே நம்ம ஒரு சூட் கேஸோ ஒரு கவர்லேயோ நம்ம ஒட்டுக்காக தான் போட்டு வச்சுருப்போம். இனிமேல் அதை தனியாக கவர் போட்டு அழகாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கவரில் 2 சைடும் கட் பண்ணியாச்சு. அதை முதல்ல இருக்கிற அந்த பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு மட்டும் இருக்கும். அதில் ஒரு ஸ்கெட்சை வச்சு வளைவு மாதிரி வரைச்சு அதுக்கப்புறம் அதே போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வெல்க்ரோ எடுத்துக்கோங்க. வெல்க்ரோ 1 மீட்டர் 20 ரூபாய் தான். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ இதை மடக்கி பாருங்க. இந்த மடக்கினதுக்கு அப்புறம் அந்த வெல்க்ரோ எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் மட்டும் எடுத்தா போதும். அந்த வெல்க்ரோவை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதில் நீங்க கம் அப்ளை பண்ணி நார்மலா அந்த 10 ரூபாயோட கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. அதை எடுத்து அதோட சென்டர்ல ஒட்ட வச்சுக்கோங்க. இதோட ஜோடியை இன்னொரு சைடு அந்த மூடி வைக்கிறோம் இல்லையா, அதில் இன்னொன்று ஒட்ட வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு கவரோட மேல் பாகம் அந்த எழுத்தெல்லாம் பிடிக்கலைன்னா அந்த கவரை தழகிலா திருப்பி அதுக்கப்புறமா நீங்கள் இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் உங்களோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சுக்கோங்க. இதில் கூட நீங்கள் லேபிள் கூட ஒட்டி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸாக இன்னொரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கோங்க. கிழிஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து ஓரத்தில் இதே போல் கட் பண்ணி அதோட அடிப்பாகத்திலையும் கட் பண்ணி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. இதோட ஓரங்களில் இருக்கிற அன்னிவனாக இருக்கிறதையெல்லாம் கட் பண்ணி
பண்ணி அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து பேஸ்கெட் வைக்கிற பகுதியில் வந்து அந்த செவுத்தில் வந்து செலோ டேப் வச்சு ஒட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேஸ்கெட் போடும்போது எப்போவுமே அந்த செவுத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அழுக்கு அப்படியே படிஞ்சிரும். அந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்கு இந்த கவரை ஒட்ட வச்சுக்கோங்க. ரொம்பவே அழுக்காயிருச்சுன்னா அந்த கவரை மாற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக நிறைய கவர் இருந்துச்சுன்னா புது துணிகள், பட்டு சேரிகள் அதையெல்லாம் கவருக்குள்ளே அழகாக மடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு துணி வந்து ஒன்றோடு ஒன்று கலையாமலும் இருக்கும், நல்லா சேஃபாக அப்படியே இருக்கும். துணிப்பை இருந்துச்சுன்னா அதுலேயும் இதே போல் வச்சு விட்டுக்கோங்க. துணிகளும் புதுசு போல் எப்போவுமே இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மைல் என்பது எத்தனை அடிகள் தெரியுமா? 5280 அடிகள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.